அன்பிற்குரியவர்களே, முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனில் அப்தி யௌமல் கியாமா. குர்ஆனும் நோன்பும் நாளை மறுமை நாளையிலே ஒரு அடியானுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுமாம், மன்றாடுமாம். எப்படி என்று தெரியுமா? யகூலு சியாமு, நோன்பு சொல்லுமாம், ஐய ரப்பி ஓ இரச்சஹா மனஅத்துஹு துஆம வஷ்ஷஹவாத்தி பின்னஹாரி. பகல் முழுவதும் இந்த மனிதனை, இந்த அடியானை உணவு உண்ணுவதை விட்டும் தடுத்தேன் ரப்பே, இன்னும் மன இச்சைகளை விட்டும் தடுத்தேன் ரப்பே. அப்படிப்பட்ட இந்த மனிதர் விஷயத்திலே ஃபஷஃபிஇனி ஃபீஹி, இந்த மனிதர் விஷயத்திலே நான் பரிந்துரை செய்ய வேண்டும் ரப்பே, எனக்கு நீ அனுமதி கொடு ரப்பே என்பதாக நாளை மறுமை நாளையிலே நோன்பு கேட்குமாம். அதற்கு பிறகு நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள், யகூலுல் குர்ஆன், குர்ஆன் சொல்லுமாம், ஐ ரப்பி ஓ இரச்சஹா மனஅத்துஹு நௌம பில்லைலி. குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், ரப்பே ரஹ்மானே, என்னை ஓதுவதற்காக வேண்டி, குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி இரவு முழுவதும் என்னுடைய தூக்கத்தை நான் தடுத்திருந்த ரப்பே, எனவே ஃபஷஃபிஇனி ஃபீஹி, இந்த மனிதர் விஷயத்திலே நான் பரிந்துரை செய்ய வேண்டும் ரப்பே, நான் உன்னிடத்தில் பரிந்துரை செய்ய வேண்டும் ரப்பே. என்னை உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஓதிக்கொண்டே இருந்தான் ரப்பே, ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு ஜுஸ்களாக குர்ஆன் முழுவதையும் ஓதிக்கொண்டே இருந்தான் ரப்பே, என்னை பார்த்துக் கொண்டே இருந்தான் ரப்பே. எனவே இந்த மறுமை நாளையிலே நான் அவனை பார்க்க வேண்டாமா? நான் அவனுக்கு பரிந்துரை செய்ய வேண்டாமா? எனவே அவர் விஷயத்திலே நான் பரிந்துரை செய்வதற்கு எனக்கு அனுமதி வழங்குவாயாக என்பதாக அந்த குர்ஆன் கேட்குமா. எனவே அல்லாஹு தஆலா யுஷஃபஆனி, அந்த குர்ஆனுக்கும் அந்த நோன்பிற்கும் பரிந்துரை செய்வதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி வழங்குவான் என்பதாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். எனவே நாளை மறுமை நாளையிலே நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்குரிய, நம்முடைய பாவக்கரைகள் சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய அந்த குர்ஆனை கையில் எடுத்து ஓதுவோம், அனுதினமும் ஓதுவோம், அதை பார்த்து கொண்டே இருப்போம். ஓத தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருப்போம், குர்ஆனை பார்த்து கொண்டே இருப்போம். நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய குர்ஆனை கையில் எடுப்போம், நம்மை சீரழிக்கக்கூடிய செல்போனை ஓரம் வைப்போம், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம், சுவனத்தில் நுழைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.